வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். சரிங்களா? சிக்கன் பிரியாணியில் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்களா? வீட்டு மசாலா வச்சு செய்ய போகிறோம். எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம உடனடியாக மசாலா ப்ரிப்பேர் பண்ணி செய்ய போகிறோம். சரிங்களா? இது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றதில் மசாலாங்க போட்டு செய்யறதுக்கும் இந்த நம்ம வீட்லேயே தயார் பண்ணி செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் இதை வந்து மொத்தமாகவும் செஞ்சு வச்சுக்கலாம். அதை விட அப்பப்போ செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வறுத்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனுடைய அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு புஷ்பராணி சமையல். இன்னொரு புதிய வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 200 கிராம் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது காஞ்ச உடனே ஆட் பண்ணிங்க. இப்போ எந்த ஸ்பைசஸும் நான் சேர்க்கல. சரிங்களா? இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிடுவாங்க, உங்களுக்கு விளங்கும். இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 5-6 பச்சை மிளகாய். நான் வந்து 1 கிலோ சிக்கனு 1 கிலோ ரைஸு. சரிங்களா? எப்போவுமே அப்படி தான் நான் சேர்க்குறது. அந்த ரேஷியோ தான். நீங்கள் எப்படி சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த காரத்தை பச்சை மிளகாவை சேர்த்துங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து கறி கழுவி அதுலேயும் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா காரப்பொடி, கொஞ்சம் போல் தயிர் அதெல்லாம் சேர்த்து பெசரி வச்சுருக்கேன். சரிங்களா? உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுல, தக்காளி 200 கிராம் நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துங்க. இப்போது மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு. மிளகாத்தூள், இது வீட்டு மிளகாத்தூள் வந்து சும்மா லைட்டாக ஒரு காரம் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதங்கிட்ட பிறகு தயிர் ஒரு 50 ml தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மசாலா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இன்னும் சொல்ல நினைக்காதீங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த நம்ம அரைச்ச மசாலாவை பாதி வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ கறி நல்லா 1 hour ஊறி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயிர், காரப்பொடி, மிளகாத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு பெசரி வச்சுருந்தேன். மேக்னேட் பண்ணுறோன்னு சொல்லுவோம்ல, அதுதான். சரிங்களா? அதை எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கறி தேவையான பெருசு பெருசாக துண்டு போட்டுக்கலாம். நாங்கள் எப்போவுமே வாங்குகிற மாதிரி இதே இதுதான் குழம்புக்கும் போடுவோம், பிரியாணிலேயும் அதே மாதிரி தான் போடுவோம். சரிங்களா? இப்போ மீதம் நம்ம அரைச்ச மசாலாவில் இன்னும் மீதமாக இருந்ததுலேயே அந்த மசாலாவும் சேர்த்துட்டு கறி நல்லா வெந்துட்ட பிறகு 1க்கு 2 தண்ணி. சரிங்களா? ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கிட்டு 1க்கு 2. இப்போது லெமன் ஜூஸ் வந்து ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் புழிஞ்சிக்கிறேன். ரைஸ் வெரைட்டி, இது மாதிரி பிரியாணி வெரைட்டி காய்கறியில் நிறைய நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், அதே டைமில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சரிங்களா? ஈஸியாக செஞ்சிடலாம். ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா தண்ணி தளன்னு கொதித்து வந்தோம்னா அரிசியை ஆட் பண்ணிக்கணும். அரிசி வந்து கழுவி ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கிறோம் நம்ம. சரிங்களா? இப்போது அது நல்லா கறியும் தண்ணி எல்லா மசாலாவும் சேர்த்து இளம் வறுப்பாக வறுத்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். இது என்னென்னு சொல்லிவிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், நான் ஒவ்வொன்றும். சரியா? எல்லாம் தண்ணியெல்லாம் சேர்ந்து வரும்போது தம் போட்டோம் பார்த்திங்களா, கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இடையில திறந்து கூட பார்த்துக்கலாம். நல்லா வாசம் வரும். அந்த டைமில் நீங்கள் தம்மை எடுத்துகிட்டு, நான் தம் வைக்கிறது நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் வச்சுருவேன். சரிங்களா? நீங்கள் எப்படி தம் போடுவீங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போது நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம தம்மை உடச்சி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ஹோம்மேட் மசாலா வச்சு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இதே மெத்தடில் செஞ்சு வீட்டில் எல்லோரும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. பார்த்தீங்களா எவ்வளோ எளிமையாக இருந்ததில்ல? இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். டேஸ்ட் வந்து நாக்கில் நிற்கும். எப்படி நிற்குமா செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அப்போ நிற்கும்.